வெளியே கிரிப்ஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை எப்படி சாஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ரோல் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நல்லா கிரிப்ஸியாக மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பவுலில் இந்த 2 பிரெட்டை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது கூட இந்த உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி நல்லா சீவி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கேரட் திருவல்ல வச்சு இந்த மாதிரி திருவி விட்டிங்கன்னா நல்லா மையாயிரும். இது கூட பொடியாக திருவி வச்சுருக்கிற கேரட்டு, ஒரு கேரட்டு திருவி வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது கூட பொடியாக கட் பண்ணியிருக்க கருவேப்பிலை, இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. இதை நம்ம பிரெட் தூளில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி பிரெட் தூளில் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ப்ரெட்டில் டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோலை அதில் போட்டுருவோம். இதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வெளியே கருப்பாயிரும்.
இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்ததையும் போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை எடுத்து நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியே கிரிப்ஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை எப்படி சாஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.